மூக்க சுத்தி இருக்கிற அந்த டெட் செல் ரிமூவ் பண்ணா எப்படி மசாஜ் கொடுக்குறாங்க பாருங்க. மூக்க சுத்தி இருக்கிற அந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க ஸ்க்ரப்ப வச்சு எப்படி மசாஜ் கொடுக்குறாங்க, அந்த மூக்க சுத்தி அந்த நோஸை சுத்தி அவங்க எப்படி மசாஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நல்லா வீடியோல நோட் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப்ப வச்சு நீங்க அந்த மூக்க சுத்தி மசாஜ் கொடுக்கும் போது அந்த மூக்க சுத்தி இருக்கிற அதிகப்படியான அந்த அழுக்குகள், அதிகப்படியான அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே போகும். ஏன்னா ஸ்க்ரப் வந்து பப்பாயா ஸ்க்ரப். சோ உங்க ஃபேஸ வந்து ரொம்ப நல்லா அழகாக்கி காமிக்கும், அந்த கரும்புள்ளி எல்லாம் போகும். ஓகேவா? சோ 3 மசாஜ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு கிளியரா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மசாஜ். இப்போ ஸ்க்ரப் க்ளீன் பண்ணிருந்தீங்களா மேடம்? ஓகே, க்ளீன் பண்ணுங்க. அடுத்து விட்டமின் சி ஜெல் பண்ணும்போது மீதி இருக்க 2 மசாஜும் சொல்லிட்டு நம்ம பிரஷர் பாயிண்ட்டும் சொல்லிடலாம். ஓகே, சோ இப்போ ஸ்க்ரப் முடிச்சிட்டாங்க. சோ ஸ்பாஞ்ச் வச்சு அத ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துக்கறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு வேற தண்ணி தான் கொண்டு வருவாங்க. அதே தண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது, வேற வேற வாட்டர் மாத்திட்டே இருக்கணும் ஒரு ஸ்டெப்புக்கும். ஓகேவா? சோ அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம இப்ப பார்த்த மசாஜ் ஃபுல்லா திருப்பி பாத்துறலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் மசாஜ் வந்து சிசரிங் மசாஜ். பார்த்தமா? சிசரிங் மசாஜ்னா அவங்க 2 கையும் சிசர் டைப்ல வச்சு நம்மளோட தாடையில மசாஜ் பண்றது. நெக்ஸ்ட் பண்றது ரொட்டேட்டரி மசாஜ். நம்மளோட நோஸ்னா சென்டர், அதுக்கு 2 பக்கமும் சைடுல நெத்தி வரைக்கும் போய் ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்றதுதான் ரொட்டேட்டரி மசாஜ். அடுத்த மசாஜ் டேப்பிங் மசாஜ். டேப்பிங் மசாஜ் எப்படி பண்ணும்? இன்னும் தட்டி மசாஜ். அப்படி பண்ணும்போது நம்மளோட டெத் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த ஸ்க்ரப் வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட நோஸை சுத்தி உள்ள அதிகப்படியான அந்த கரும்புள்ளிகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நோஸ்